ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சவ் சப்ஜி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொருள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சவ் வச்சு ஒரு சப்ஜி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். அதில் ஒரு முக்கியமான பொருள் நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயில் சூடாகட்டும். பாருங்கள், இப்போ ஆயில் நல்லா சூடேறிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வாசனை பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நம்ம செய்யும்போது இந்த கசகசா ஆட் பண்ணும்போது நல்லா இந்த இது சப்ஜி நல்லா திக்னஸ் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாம் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நான் எல்லாமே அரைச்சி தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு 3 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு வதக்கினா போதும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நான் வதக்கிட்டு நல்லா அரைக்க போகிறேன். அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் அந்த சவ்வும் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு குயிக்காக வதங்கிறதுக்காக நம்ம ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இது இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் நல்லா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு சிறிய துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு பற்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஏன்னா அரைக்க தானே போகிறோம். அதனால் நான் அப்படி செய்வேன். நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாகவே நான் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரே ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கிடணும். இது கொஞ்சம் மேஷ் ஆனால் போதும். அந்த அளவுக்கு இதை போட்டு வதக்கிக்கிடணும். இங்கே பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக புதினா இலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே போட்டு நம்ம வதக்கிட்டு அரைக்கும்போது அந்த வாசமும் நல்லா இருக்கும். நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதையும் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வத்தப்பொடி எதுவுமே ஆட் பண்ணலை. அதுலேயே வத்தப்பொடியெல்லாம் சேர்ந்தே தான் இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். இது லேசாக போட்டு வதக்கினாலே போதும். நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் இதை கொதிக்க விடுவோம். அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இன்னும் இந்த சப்ஜி நல்லா ஒரு திக்காக வர்றதுக்காக நான் இதில் இன்னும் ஒரு 2 பொருள் நான் சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் மட்டும் போட்டாலுமே போதும். நல்லா ஒரு திக்னஸ் இருக்கும். நான் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வர்றதுக்காக நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் வேர்க்கடலை இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், அதை நான் அரைக்கிற நேரத்தில் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு சவ் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
இது வந்து 1 கப் அளவு எடுத்தேன் பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதுதான் இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள்னு நான் சொன்னது. நான் வந்து முழுசாக தோலோடு கிடைக்கும் பார்த்தீங்களா வேர்க்கடலை, அதை வாங்கிட்டு வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வேர்க்கடலையை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏன் இது போட்டு செய்தோம் பார்த்திங்கன்னா, இந்த சவுச்சோ வந்து குலைவாக நல்லா வெந்திருக்கும். இந்த வேர்க்கடலை வந்து அங்கங்கே ஒன்று முழுசாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு சப்ஜி ஒரு குருமானே சொல்லலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் போதும். நமக்கு வந்து வேர்க்கடலை வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும், சவுச்சோ வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ அது மாதிரி தான் செய்யணும். இந்த வேர்க்கடலை உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து கொண்டக்கடலை கூட கொஞ்சம் ஊற போட்டுட்டு இந்த சவுச்சோ கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதனோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது வந்து குக்கர்லேருந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இது வந்து குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் நல்லா ஃபைனாக நமக்கு ரெடியாக இருக்குது. சவுச்சோ வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த வேர்க்கடலை வந்து ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்திருக்கு, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாயை வந்து நல்ல ஒரு வாசனைக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணலை பார்த்தீங்களா. அதை இப்படி கடைசியில் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து புதினா இலையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லா மசாலா பொடியுமே இதிலே போட்டு ஆட் பண்ணியாச்சு. அது எல்லாமே வந்து இதில் வந்து அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து அந்த அரைச்சி வச்ச தண்ணியவும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே நம்ம செய்யும்போது குயிக்காகவே வேலை முடிஞ்சிடும். இப்போ இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து 1 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ ஒரு கொதி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு சவுச்சோ அந்த வேர்க்கடலை எல்லாம் இருக்குது பாருங்கள், அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவைன்னா மட்டும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் வியூவர்ஸ், நல்லா வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பாருங்கள். சவுச்சோ வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். அதை வந்து எந்த முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கலான்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குருமா ஸ்டைலுக்கே செஞ்சதுனால எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நான் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் வந்து கடைசியில் எண்ணெயில் வந்து இதை ஃப்ரை பண்ணி போட போகிறேன். இதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிக்கிற கரண்டியை நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வத்தப்பொடி. இது வந்து எண்ணெயில் வந்து கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு அதை கூட ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து லேசாக வந்து ஃப்ரை ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி. இது வந்து இப்படி எண்ணெயில் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த சப்ஜியில் அப்படியே சேர்த்துருங்க. நீங்கள் நார்மலாக குருமா செய்யும்போது கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கடைசி அப்படி செய்யும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை வந்து அப்படியே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சவுச்சோ சப்ஜி ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.
வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.